அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குசின்ஸ் பேஜுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பீட்ரூட் பொரியல் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, முதல் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், கோகனட் ஆயில், அப்புறம் கடுகு, அப்புறம் உளுந்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் நான் குமீன் போடுவேன். அப்புறம் வந்து வெங்காயம், கறி லீவ்ஸ், அப்புறம் வந்து பச்சை மிளகா இதை போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் சால்ட்டு போட்டுட்டு, தென் நம்ம வந்து இந்த பீட்ரூட்டு கட் பண்ண பீட்ரூட்டை வந்து நான் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு தாளிச்சிட்டு, தென் நான் வந்து இந்த கோரியண்டர் பவுடர் கொஞ்சம் போடுவேன், அந்த மணத்துக்காக போடுவேன். அப்புறம் கறி பவுடரும் நான் வந்து இதில் சேர்த்திக்குவேன். ஏன்னா வந்து பீட்ரூட் வந்து கடைசியில் ஒரு 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 பச்சை ஸ்மெல் மாதிரி வரும். அதை வந்து போக்குறதுக்காக நான் வந்து அந்த கறி மசாலா பவுடரு யூஸ் பண்ணுவேன். ஃபைனலாக வந்து நம்ம வந்து கோரியாண்டர் லீவ்ஸு, அப்புறம் தேங்காயை வந்து போட்டு, கொஞ்சம் தேங்காயை அரைச்சி இதை ஸ்க்ரேப் பண்ண தேங்காயை போட்டு ஃப்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சுவையான பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி. இப்போ வந்து ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூனு கடுகு எண்ணெய் போட்டிருக்கு. கடுகு வந்து கொஞ்சம் அரை ஸ்பூனு கடுகு போட்டிருக்கு. அது கூட வந்து அடுத்தது நம்ம வந்து உளுந்த பருப்பு, அப்புறம் வந்து அந்த கொஞ்சம் சீரகம், முழு சீரகம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து அந்த சீரகம் அந்த கடுகெல்லாம் போட்டு இப்போது பொரிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து அந்த வெங்காயம், கறி லீவ்ஸு, பச்சை மிளகாய் போடணும். இப்போ நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி வச்சுக்கிறோம். இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துட்டோம்னா அந்த காய்கறி நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வணங்கணுன்னு இப்போ நம்ம உப்பு, இந்த கறி மசால் தூள் பொடி, அப்புறம் வந்து மல்லித்தூள் சேர்த்து இது கூட வந்து நம்ம ஹாட் வாட்டர் விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும். அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம பீட்ரூட்டை போட்டு நல்லா வேக வச்சோம்னா ஒரு பாதி பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னா. இப்போ அந்த கறி மசால் பொடி, இந்த கொத்தமல்லி பொடியோட அந்த வாசனை நல்லா கமகமன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சம் இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஹாட் வாட்டர் சேர்த்தோன்னே உடனே கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனையில் போன உடனே நம்ம வந்து காய்கறியும் சேர்த்தணும். இப்போ நம்ம வந்து காய்கறி போட்டோம். இன்னொன்று நல்லா இது கொதிக்க வச்சு அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வேக வைக்கணும். வேக வச்சிட்டோம்னா இப்போ கடைசியில் ஃபைனலாக வந்து நம்ம சால்ட்டை பார்த்துட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸு கட் பண்ணி வச்சுக்க கொரியாண்டர் லீவ்ஸு, அப்புறம் கொஞ்சம் கோகனட் ஸ்க்ரேப் ஒரு 2 ஸ்பூன் போட்டோம்னா நம்ம பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி. இப்போ வந்து நல்லா அந்த காய்கறி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த தண்ணி வந்து நல்லா வத்துற வரைக்கும் நம்ம வந்து இதை வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து அந்த கார்னிஷ் பண்ணி இறக்கிற வேண்டியதான். இப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கிறோம், கொத்தமல்லி தலை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கிறோம். நல்லா கலக்கி விட்டோம்னா நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ வந்து பொரியல் வந்து ரெடி. ஏன்னா வந்து தேங்காய் நல்லா போட்டோன்னே தேங்காய் வந்து இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கு. பொரியல் ரெடி. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்புலாம் கரெக்டாக இருக்குது. நல்லா அந்த கறி மசாலா பொடியோட நல்லா மனமாக இருக்குது. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய பேஜ் வந்ததுக்கு அந்த இதை வீடியோ லைக் பண்ணி எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால். தேங்க்ஸ் ஃபார் என்னோடய பேஜ் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் நல்ல சமையல் சமைச்சு நல்லா வளமோடு வாழ, ஹெல்த்தியோடு வாழ நான் வேண்டுகிறேன். வணக்கம்.